கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வை. நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்மோடு சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்மோடு சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். நாட்கள் முடியும் வரை,
வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒலியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், 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 உம்மையே ஆராதிப்பேன். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஜெபமெல்லாம் பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி உடைய வார்த்தை ஆவியானவரே அபிஷேகித்து உடைய பிள்ளைகளை மத்தியில் அனுப்புவீராக. உடைய வசனம் அனுப்பின காரியமாக வாய்க்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய பிள்ளைகளை வேதம் சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆண்டவராய் இயேசு நாம் ஒவ்வொருவருக்காகவும் இந்த உலகத்தில் வந்து சிலுவையிலே அடிக்கப்பட்டு இரத்தத்தை சிந்தி மரித்து உயிரோடு இருந்த ஆண்டவராய் இயேசு இன்னைக்கும் ஜீவிக்கிறார். அவரை உங்களுடைய ஆண்டவராக இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவராய் இயேசு நாம் ஒவ்வொருவருக்காகவும் சிலுவையிலே அடிக்கப்பட்டு இரத்தத்தை சிந்தி மரித்து உயிரோடு இருந்து ஆண்டவராய் இயேசு இன்னைக்கும் ஜீவிக்கிறார். அவரை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். புதிதாக நீங்கள் இன்றைக்கி வந்திருக்கிறீங்கன்னா இந்த ஆண்டவரை உங்கள் ஆண்டவராக ஏற்றுக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல வாழ்க்கையை, நல்ல ஒரு எதிர்காலத்தை நம்முடைய தெய்வம் ஆண்டவராக இயேசு வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுது பாருங்கள், எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னவென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உங்கள் இதயத்தில் விசுவாசித்து அவர் உங்கள் வாயினாலே அறிக்கை செய்தால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று வேதம் சொல்லுது. நீதி உண்டாக இதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். நல்ல இயேசுவே சொல்லுங்க, என் கூட சேர்ந்தாலும் சொல்லுங்க, இயேசுவே என்னுடைய ஆண்டவர். அடிக்கடி சொல்லுங்க. நிறைய நேரங்களில் அந்த கவலைலாம் வருது பார்த்தீங்களா, சொல்லுங்க இயேசுவே நான் ஆண்டவர் சொல்லுங்க, உடனே ஓடிடும். தலையில் நீங்கள் வச்சு சொல்லும்போது சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் ஒரு மாதிரி ஒரு கவலை வந்துடும், பயம் வந்துடும், ஒரு மாதிரி ஒரு கோபம் வந்துடும், ஒரு மாதிரி சில நேரங்கள் அப்படிலாம் ஆயிடுவாங்க. அந்த நேரத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் தலையில் நீங்களே கையை வச்சுட்டு சொல்லுங்கள், இயேசுவே நான் ஆண்டவர் அப்படி சொல்லுங்கள். இயேசுவே நான் ஆண்டவர். தப்பான என்ன வருது பாஸ்டர், இயேசுவே உங்களோட ரத்தம் என் தலையில் விழுகட்டும் சொல்லுங்கள். இயேசுவே உங்களுடைய ரத்தம் என் தலையில் விழட்டும் ஆண்டவரே அப்படி சொல்லுங்கள். நீங்கள் சொன்னீங்கன்னா அடுத்த செகண்டே தப்பான எண்ணம், பிசாசு எண்ணம், பயம்லாம் ஓடிடும். ஒரே ஓட்டம் தான். இதெல்லாம் நல்ல ஒரு அருமையான ஐடியா பாருங்கள். சொல்லுங்கள். சரி, அப்போ ஆண்டவராக இயேசுவை ஆண்டவராக நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கை மிக ஆசீர்வதிக்கப்படுது. ஆண்டவராக இயேசு நம்ம ஒவ்வொருவருக்காகவும் சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தத்தை சிந்தி மரித்து உயிரோடு எழுந்து ஆண்டவராக இயேசு இன்னைக்கு ஜீவிக்கிறாரு. அவர் உள்ளத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறோம். இப்போ ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் வெற்றியான ஆசீர்வாதமான ஒரு பெரிய செழிப்பான வாழ்க்கையை வாழும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த அழைப்பிலே வந்து பார்க்கும்போது எடுங்க ஒரு சில வசனங்களுக்கு நம்ம போவோம். 3 யோவான் 2 சொல்லுது, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி நான் வேண்டுகிறேன் என்று தமிழ் வாதாமல் ஆங்கிலத்தில் விரும்புகிறேன் என்று வருது. என்ன சொல்கிறாருன்னா, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து என்னது சுகமாக இருக்கும்படி விரும்புகிறேன், செழிப்பாக இருக்கும்படி விரும்புகிறேன் அப்படின்றார். செழிப்பாக இருக்கும்படி விரும்புகிறேன். அப்போ செழிப்பாக இருக்கிறது, நல்ல சுகமாக இருக்கிறத கர்த்தர் வந்து விரும்புகிறார். நம்ம நல்லா இருக்கணும். நம்மளை கையில் நல்ல பாருங்கள், நல்ல சுகத்தோட, நல்ல பலத்தோட, நல்ல கையில் காசு இருந்துக்கிட்டு ஒரு காரியத்தை வாங்கணும்னு நினச்சா அதை வாங்கக்கூடிய அளவுக்கு கடவுள் அந்த ஆண்டவர் நம்முடைய பொருளாதாரங்களை ஆசீர்வதிப்பது கர்த்தருடைய சித்தம். வேதம் சொல்லுது, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி விரும்புகிறேன் என்றார். அப்போ அந்த விருப்பம், அவருடைய விருப்பமே அந்த மாதிரி இருக்குன்னா நம்மளும் விரும்பணும்.
ஆண்டவரே சொல்கிறாரு, நீ வந்து எனது பிரியமானவனே, உன் ஆத்மா வாழுகிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி நான் விரும்புகிறேன்னு அவர் சொல்லும் போது, அவரோடு கூட நாமும் என்ன செய்யணும், அவருடைய வார்த்தையை விசுவாசித்து நானும் எல்லா காரியத்திலும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், விரும்பணும். சில மொழிபெயர்ப்புகள் என்ன சொல்கிறார்கள், எல்லாவற்றிலும் அல்லாமல் எல்லாவற்றுக்கும் மேலாகவும் நீங்கள் என்ன பண்ண முடியுமா, செழிப்பாக இருக்க முடியுமா, எல்லாவற்றிற்கும் மேலாகவும் சுகமாக செழிப்பாக இருக்க முடியும் என்று வேதம் சொல்கிறது. சங்கீதம் 35ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுது, அவர் வந்து யாரா, ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர், ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர். அப்போ ஊழியக்காரர் சுகம்னா யாரு, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு போன்றவர்களாம் யாருன்னா அவங்க ஊழியக்காரர்கள். ஆனால் நம்ம யார் தெரியுமா, நம்மளாம் யார், அவருடைய பிள்ளைகள். வேதம் சொல்லுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி தேவன் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்போ நம்ம எல்லாரும் யாராக இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால இப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு வந்து இப்போ ஒரு 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 வீட்டில் ஒரு பிள்ளை இருக்குது. நீங்கள் வீட்டில் என்ன வச்சுருக்கீங்க, வீட்டில் ஃப்ரிட்ஜில் நல்ல கேக் வச்சுருக்கீங்க, ஐஸ்கிரீம் வச்சுருக்கீங்க, நிறைய பழம்லாம் வச்சுருக்கீங்க. அப்படின்னா பிள்ளை உங்கள்கிட்ட வந்து கேட்காமே கூட என்ன பண்ணிடுது, போய் எடுத்து சாப்பிட்றது. ஏன் சாப்பிடுது, அது நம்ம பிள்ளைனால இல்லையா. அதே போய் ஃப்ரிட்ஜை திறக்குது, இல்லை என்ன இருக்குதோ எதுவும் கேட்குது, ஒவ்வொரு தடவை வந்து கேட்குறதே கிடையாது இல்லையா. அப்போ வேதம் சொல்லுது, பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்களுக்கு நன்மையான ஈவை தம்மிடத்தில் வேண்டிக் கொடுக்கும் நன்மையான ஈவை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. அப்போ நம்மளே இவ்வளவு நம்ம பிள்ளைகளுக்கு நன்மை செய்ய நினைக்கிறோமே, ஆனால் நம்முடைய ஆண்டவரே நம்மளை விட ரொம்ப நல்லவர்ல. அவர் என்ன செய்கிறாரு, அவருடைய பிள்ளைகளாகி நம்மளை எல்லா காரியங்களையும் ஆசீர்வதிக்கிறார், எல்லா காரியங்களையும் திருப்தி செய்கிறார். பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு என்ன செய்கிறாராம், அவர் வந்து கொடுக்கிறார். அது மட்டும் இல்லாமல் சிலர் என்ன சொல்கிறாங்க, ஐயா அது வந்துங்க ஆண்டவர் நம்மளை ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் மட்டும்தான் ஆசீர்வதிப்பார், இந்த பணம்லாம் வேணாம், ஒன்றும் இந்த சுகம்லாம் ஒன்றும் தேவையில்லை, வியாதியாக இருந்தாலும் பரவாயில்ல, எப்படியோ பரலோகத்தில் போய் சேர்ந்துறேன், நான் பண கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல, பரலோகத்தில் போய் சேர்ந்துறேன் அநேகர் சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அதுக்கு அது அப்படியே இல்லாமல் நீங்கள் ஆவிக்குரிய ரீதியிலையும் ஆசீர்வதிக்கப்படணும். நல்ல ஜெபிக்கக்கூடியவங்களா, நல்ல வேதவசனத்தை படிக்கிறவங்களா, அதை நல்லா தியானித்து நல்லா நல்லா அறிக்கை செய்கிறவங்களா, அது மட்டும் இல்லாமல் நல்ல ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரை ஆராதிக்கக்கூடியவர்களா, ஆண்டவருக்காக நல்ல தாராளமாக ஏராளமாக கொடுக்கக்கூடியவங்களா, ஆண்டவருக்காக போய் ஊழியம் செய்யக்கூடியவங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இல்லையா. ஆனால் அவர் சொல்கிறாரு, நீங்கள் இன்னொரு வசனத்துக்கு போகணுமா, எடுங்க யோவான் சுவிசேஷம் எடுங்க, யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் அப்படியே திருப்புங்க, திருமணம் நான் வந்துடும். 10ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம் பாருங்கள், வாசிக்கிறேன். 10:9, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடைவான். அவன் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவான். என்ன சொல்றாரு, நானே வாசல், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் என்ன பண்ணான், ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவான். ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டாச்சு, ஆண்டவராய் இயேசு தான் வழி, அவர் தான் இயேசுவே சொல்கிறார், நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனும் இருக்கிறேன்றாரு. இங்கே சொல்கிறாரு இந்த வசனத்தில், நானே வாசல். எதுக்கு நானே வாசல் பாருங்க, சொல்கிறார், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். ஒருத்தன் ஆண்டவராய் இயேசுவா ஆண்டவர் ஏற்றுக்கிட்டா அவன் ரட்சிக்கப்படுவான். அது மட்டும் இல்லாமல் அவன் உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடைவான். உள்ளும் புறம்பும்னா மனுஷனுக்கு வந்து உள்ள ஒரு பகுதி இருக்குது, வெளியே ஒரு பகுதி இருக்குது. உள்ள ஒரு மனுஷன் இருக்கான் தெரியுமா உங்களுக்கு, உள்ளே இருக்கிற மனுஷன் தான் உண்மையான மனுஷன். வெளியில் இருக்கிற மனுஷன் என்னன்னா சரீர மனுஷன், உள்ளே இருக்கிற ஆவி மனுஷன். என்ன பாஸ்டர் அப்படி சொல்கிறீங்க? சில நேரங்களில் பாருங்கள், நம்ம வண்டியில் போயிட்டே இருப்போம், நம்ம வாட்டுக்கு ஒன்றா யோசிச்சுட்டு வண்டி நேராக பார்த்து போயிட்டுருப்போம். அடுத்த நாள் யாராவது வருவாங்க, ஏங்க என்னை இப்படி பார்த்துட்டு இப்படி பார்க்காம போகலாமா, இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா, எவ்வளோ நம்ம பழகிருக்கோம் அப்படின்னு சொல்லி சிலர் கேட்பாங்க. நீங்கள் பார்த்துறீங்களா அப்படின்னு. என்னென்னா நீங்கள் அவங்கள பார்த்தீங்க ஆனால் பார்க்கல. எப்படி அது உங்களுக்கு புரியுதா? நீங்கள் பார்த்தாலும் ஒன்று அவங்க கண்ணு தான் பார்த்துச்சு, அவங்க பக்கமெல்லாம் முகலாம் திரும்பி இருந்துச்சு, ஆனால் பார்க்காம போச்சு. எப்படி இந்த இந்த ஆவி மனுஷன் அந்த அவங்கள பார்க்கல, இந்த சரீர கண்ணு மட்டும் பார்த்துச்சு, அது வாடு போயிட்டு பார்த்துக்கிட்டே போயிட்டுருக்கு இல்லையா. அந்த மாதிரி அதுதான் என்ன அடையாளம்னா, உள்ளுக்க ஒரு மனுஷன் இருக்கான், ஆவி மனுஷன். அந்த ஆவி கண்ணு, ஆவி காது, ஆவி மனுஷன் உள்ள இருக்கான். அந்த மனுஷன் என்ன சொல்கிறாரு, அந்த ஆவி மனுஷன் வந்து ரட்சிக்கப்பட்டுட்டான், ஆண்டவராக இயேசு ஆண்டவர் ஏற்றுக்கிட்டனால அந்த ஆவி மனுஷன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, நம்மளை பார்க்குறான். என்ன செய்கிறான்,
ஆவி மனுஷன் நமக்குள்ளே இருக்கான். இருக்கிறது போது இந்த ஆவிக்குரிய வாழ்வு, இந்த சரீர வாழ்வு, இந்த எல்லாத்தையும் வந்து கடவுள் வந்து நமக்கு கண்டு கொடுத்துருக்கிறாரு. இந்த ஆவி மனுஷன் இருக்கானே, ஆவி மனுஷன் என்ன பண்ணுறான்னா ரட்சிக்கப்பட்டுட்டான், அவன் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டான், ஆண்டவருடைய வசனத்தெல்லாம் கேட்குறான். ஆனால் இதோட போதுன்னா முடியுமா அப்படின்னா, சரீர மனுஷன் நல்லா இருக்கணுமா இல்லையா? சரீர மனுஷன் நல்லா இருக்கணும்னா நல்லா சாப்பிடணும், நல்லா துணி போட்டுக்கணும், நல்லா கையில் காசு இருக்கணும், ஒரு பொருளை வாங்கணும், நல்ல ஒரு இடத்த வாங்கணும், ஒரு வீடை கட்டணும், இல்லை ஏதோ ஒரு என்னமோ ஒன்று செய்யணும். அதுக்கு பணம் வேணுமா வேணாமா? காலையில் எந்திரிச்சோடனே பால் வாங்குறதுக்காக காசு வேணாமா? வேணும்ல. அப்போ இதுக்கெல்லாம் பணம் வேணா, அப்போ ஆவிக்குரிய மனுஷன் மட்டும் நல்லா இருக்கிறது கிடையாது. என்ன மனுஷன் வேணும்? இந்த வெளியில் இருக்கிற மனுஷனும் நல்லா இருக்கணும். அதை தான் அவர் சொல்கிறாரு, உள்ளும் புறம்பும் என்ன செய்வானா மேய்ச்சலை கண்டடைவான். ஆவிக்குரிய மனுஷனும் என்ன பண்ணணும்? ஆசீர்வதிக்கப்படணும். வெளியில் இருக்கிற மனுஷன் என்ன பண்ணணும்? ஆசீர்வதிக்கப்படணும். அதுதான் பாருங்க, தாவீது கூட சொல்கிறான், கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அப்படின்னா என் ஆவிக்குரிய தேவையும் ஆண்டவர் சந்திக்கிறாரு, என் சரீர பிரகாரமான தேவையை, வெளிப்பிரகாரமான தேவையும், பொருளாதார தேவையும் என் தேவன் சந்திக்கிறார். அப்போ ரெண்டு விஷயத்திலுமே நம்ம ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். உள்ளும் புறமுமாய் நம்ம என்ன செய்யணுமா? ஆசீர்வதிக்கப்படுவதுதான் கர்த்தருடைய சித்தம். எடுங்க இன்னொரு வசனத்துக்கு போகலாம். எடுங்களேன் இன்னொரு வசனம். இங்கே 1 யோவான் எடுங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம் எடுங்க. 4:17. நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்திலே பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இருக்கிறோம். அவர் எப்படி இருக்கிறாரோ அவரை மாதிரி தான் நம்ம இருக்கணும் இல்லையா? எப்படி அவர் எப்படி இருந்தார் அப்படின்னா, நல்ல ஜெபம் பண்ணார். யார்? ஆண்டவராக இயேசு. நல்ல ஜெபிக்கக்கூடியவர். நல்லா அவர் ஒரு வார்த்தை சொன்னார்னா போதும், ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? அந்த நூற்றுக்கு அதிபதியை பார்த்து சொல்கிறாரு, நீ போ, அவன் வேலைக்காரன் சுஸ்தமாயிட்டானார். அந்த தண்ணீரை திராட்சரசமாக மாற்றும் போது என்னது, அந்த நீ வந்து மொண்டு என்ன செய்ய, தண்ணியை மொண்டு நிரப்புன்னு சொன்னார், நிரப்புனாங்க. மொண்டு அந்த வேலைக்காரன் சொன்னார், பந்தி விசாரண்ட கொடுன்னு சொன்னாங்க, ஆண்டவர் கொடுக்க சொன்னார், கொடுத்தாங்க. உடனே தண்ணீர் திராட்சரசமாக மாறிடுச்சு. அப்போ அவருடைய ஜெப வாழ்க்கையோ அவருடைய வார்த்தையோ எல்லாவற்றிலையும் அவர் அப்படியே சொன்ன மாதிரியே என்ன செய்து நடக்குது. இங்கே சொல்கிறாரு, அது மட்டும் இல்லாமல் அநேகரை சோமாக்குறாரு, போய் தொடராட்டு தொட்டு சோமாயிறாங்க. அப்போ அவருடைய ஆவிக்குரிய வாழ்வில் அவர் நல்லா இருக்கிறார். எப்படி? அவர் வந்து ஆவிக்குரிய வாழ்வுலையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார், வெளியில் நல்ல சுகத்தோடு இருந்தார். என்னைக்கு இயேசு வியாதியாக இருந்தால் நீங்கள் பார்க்கவே முடியாது. என்னைக்கு யார்கிட்டையும் பணம் இல்லைன்னு சொன்னதை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஏன் அப்படின்னா, அவர் வெளிப்பிரகாரமும் என்ன செய்தாரா? ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார். இப்போ யார் நம்முடைய மாதிரி? நம்முடைய ஆண்டவர் தான் நம்ம மாதிரி. அது மட்டும் இல்லாமல் அவர் எப்படி இருந்தாரோ அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாம் என்ன செய்யணுமா? இருக்க வேண்டும். நம்ம அன்பாக இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலையும், நம்முடைய ஆத்ம வாழ்விலையும், நம்முடைய சரீரத்திலையும், நம்முடைய பொருளாதாரங்களையும் நம்முடைய ஆண்டவராக இயேசு எப்படி இருந்தாரோ அதே போல் நம்ம இருக்கிறது தான் கர்த்தருடைய சித்தம். சரியா? அப்போ நல்லா இருக்கணும். பாருங்கள், ஆசீர்வதிக்கப்படணும். ஏன் இப்படி நல்லா இருக்கணும்னு சொல்லி வேதம் சொல்லுதுன்னா, நம்முடைய செழிப்பை அநேக மனிதர்கள் வந்து விரும்புறதில்லை. நம்ம நல்லா இருக்கிறோன்னு வச்சுங்க. சிலர்லாம் இருக்குது, ஒரு நல்ல சேலை கட்டினா கூட சில ஆளுக்கு பொறாமல் வந்துடுது. அம்மா மாதிரி ஒரு புதுசாக ஒரு சேலை கட்டிச்சுன்னு வச்சுங்க, அதை பார்க்குற பார்வையே இப்படி கீழே இருந்து மேலே வரைக்கும் பார்க்க முடியும். பார்க்க இந்த அம்மாவுக்கு போய் இந்த சேலையா பேசும்போது சொல்லும், இந்த அம்மா கலருக்கும் இந்த சேலைக்கும் ஒத்தே வரல அப்படின்லாம் பேசுறீ கேட்டுருக்கீங்களா? எல்லாம் பேசும். அது வாங்கி பாருங்கள். இந்த பாருங்கள், கடவுள் உண்டாக்கும் போது நாக்கில் மட்டும் சொல்கிறாங்கல்ல, எலும்பில்லாத நாக்கு எங்கிட்ட வேணாலும் பேசும் இல்லையா? அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு என்னமோ ஒன்று போட்டுருந்தா போது எடுத்தே அவனை பேசி விட்ரும் இல்லையா? ஏன்னா அப்படி தான் பேசும். நீங்கள் அதை பற்றிலாம் ஒன்றும் வருத்தப்படாங்க. நீங்கள் நல்லா இருக்கிறத கடவுள் விரும்புகிறாரா இல்லையா? அந்த அம்மா நல்லா இருக்குன்னு சொன்னாலும் கர்த்தர் விரும்புகிறாரு, அந்த அம்மா நல்லா இல்லைன்னு சொன்னாலும் கர்த்தர் விரும்புகிறாரு. நீங்கள் நல்லா இருக்கிறது கர்த்தருடைய சித்தம், நான் நல்லா இருக்கிறது கர்த்தருடைய சித்தம். நல்ல சுகத்தோட, பலத்தோட, நல்ல பணத்தோட, நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, நல்லா சாப்பிட்டுக்கிட்டு நீங்கள் நல்லா இருக்கிறதெல்லாம் கடவுளுடைய சித்தம் இல்லையா? அப்போ நான் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆசீர்வாதமாக இருப்பது பாருங்கள், கடவுளுடைய ஆசீர்வாதங்களை அனுபவிப்பது கர்த்தருடைய சித்தம் பார்க்குறோம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் வந்து அதை வந்து சொல்கிறாரு, நம்முடைய செழிப்பை மனிதர்கள் விரும்பினாலும் ஒருவேளை அவங்க வந்து விரும்பாமல் கூட இருக்கலாம், ஆனால் கர்த்தர் விரும்புகிறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய தேவன் செழிப்பை விரும்புகிறார். ஏன்னா அவர் தேவன் செழிப்பானவர். அவர் யார்? அவர் செழிப்பானவராக இருக்கிறனால நாம் செழித்திருப்பதை கர்த்தர் என்ன செய்கிறாரு? விரும்புகிறார். அவருடைய நாம மகிமைக்காக நம்மளை செழிக்கும்படி தேவன் செய்கிறார். சரி, அது மட்டும் இல்லாமல் எடுங்க ஒரு வசனத்துக்கு கூட போவோம்னா, நம்முடைய வாய் வந்து எப்பொழுதுமே கர்த்தரை நல்லா துதிக்கணும். நல்லா என்ன பண்ணணும்? கர்த்தரை துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆண்டவரே, நீர் கொடுத்த நல்ல சுகத்துக்காக, நீ கொடுத்த நல்ல பலத்துக்காக, நீ கொடுத்த நல்ல ஆசீர்வாதத்துக்காக, இந்த குளிர்ல கூட ஆண்டவரே எந்திரிச்சு ஓடி வந்து
வசனத்தை கேட்க உதவி செஞ்சிருக்கீங்களா? அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணுமா இல்லையா? சொல்லணும். ஏன்னா இது அவருடைய கிருபையில் நம்ம இங்கே உட்கார முடியாது. ஆண்டவருடைய கிருபை தயவு தான் இங்கே வந்திருக்கிறோம். அப்போ அதுக்கெல்லாம் பாருங்கள், நம்ம என்ன பண்ணோம், ஒவ்வொரு காரியங்களுக்கும் கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும், ஸ்தோத்திரிக்க வேண்டும். சங்கீதம் 35:27 சொல்லப்பட்டிருக்கு, அவர் ஊழியக்காரருடைய சுகத்தை செழிப்பை விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். சரி, அடுத்து பாருங்க, இன்னொரு வசனத்துக்கு போவோம். எடுங்க நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். எடுங்க நீதிமொழிகள் 13:22. 13:22 பாருங்க. நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான், பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காய் சேர்த்து வைக்கப்படுகிறது. நல்லவன் என்ன பண்றானா, அவன் என்ன செய்யறானா, அவன் பாருங்க, நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் சுதந்திரம் வைத்து போகிறான், பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காய் சேர்த்து வைக்கப்படுகிறது. பாவியின் ஆஸ்தி யாருக்கு சேர்த்து வைக்கப்படுதா? நீதிமானுக்காக. அப்ப நம்ம எல்லாருமே நீதிமான்கள். நம்ம யாரு? நீதிமான்கள். நம்ம எல்லாருக்காகவும் ஏதோ ஒரு பாவி சேர்த்து வச்சுட்டு இருக்கான். நீங்க நம்புங்க, விசுவாசிங்க. எந்த பாவியை சேர்த்து வச்சுட்டு இருக்கா, இங்கிருந்தா வரும். அது எப்படி வரும்னு சொல்ல வேண்டாம், எப்படியாவது வரட்டும். பாவி வச்சிருக்கிறதெல்லாம் போறான் யாருக்கு? நமக்கு தான், இல்லையா? இப்போ இப்படிப்பட்ட அந்த பாவியின் ஆஸ்தியை எடுக்கிறது அது எப்படி பாஸ்டர்? அது நியாயம் இல்லை. பாவம், அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறான், அவன் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கான், அவன் ஏதோ குறுக்கு வழியில் சம்பாதிக்கிறான், இல்லையா? என்னென்னமோ தப்பு பண்ணுறான், என்னென்னமோ அக்கிரமம் பண்ணுறான், சம்பாதிக்கிறான். ஆனால் வேதம் சொல்லுது, இப்படிப்பட்ட பாவியின் ஆஸ்தியை தேவன் என்ன பண்ணுறான், நீதிமானுக்காய் என்ன செய்கிறான், அவன் சேர்த்து வைக்கிறானா. நமக்கு கடவுள் என்ன பண்ணுறாரு, அப்படிப்பட்ட ஆள் இருந்து அதை வாங்கி கொடுக்கறதுக்கு தேவன் அவர் விருப்பமுள்ள தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பாவியில் ஒரு பாவியை நான் காமிக்க போகிறேன். ஒரு பாவியும் காமிக்க போகிறேன், ஒரு நீதிமானையும் காமிக்க போகிறேன். ஏன்னா அந்த பாவிகிட்ட இருந்து எப்படி இந்த நீதிமானுக்கு வந்துச்சு பணம், இல்லையா? அந்த சொத்தெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். எடுங்க ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கங்க. ஆதியாகமம் 12 முதல்ல ஒரு 3 வசனங்கள், இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். எடுத்துங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் வம்சங்கள்லாம் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும் என்றார். நல்லா கவனிங்களேன். என்ன செய்கிறாருன்னா, அந்த இடத்துல கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், ஆபிரகாம் ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாம் எப்படி ஆசீர்வதிக்கிறாரு? அவனை நாட்டை விட்டு, அவன் தேசத்தை விட்டு, அவன் தகப்பனுடைய வீட்டை விட்டு அவன் அப்படியே அவர் காமிக்கிற தேசத்துக்கு போகும்படி சொல்கிறாரு. அவன் வர்றான். இப்படி கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது அவனுடைய மனைவி வர்றாங்க. வந்த உடனே ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்துட்டாங்க. வந்த உடனே அங்கே கொஞ்சம் பாருங்கள், அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 7ஆம் வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உனக்கு உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய், பெத்தேல் தனக்கு மேற்காவும் ஆகி கிழக்காவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொன்னோன்னே ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரை ஆராதிக்கிறான், ஆண்டவரை தேடுறான். ஏதோ சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது வேலை அவங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அவன் தேடுறான், ஆண்டவரை தேடுறான். நல்லா தெரிஞ்சுங்களேன், ஆண்டவரை தேடுற மனுஷன் ஒரு நாள் குறைபடவே மாட்டான், நல்லா இருப்பான். இன்னைக்கு கஷ்டப்படுறீங்களா? ஒருவேளை நீங்கள் பணம் இல்லாமல் இருக்கீங்களா? ஒருவேளை சில வேலை இல்லாமல் இருக்கீங்களா? ஆண்டவரை தேடி பாருங்க. வேதம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கொடுக்கப்படும்னா உங்களுக்கு நல்ல வேலை கொடுக்கப்படும், நல்ல பணம் கொடுக்கப்படும், சுகம் கொடுக்கப்படும், எல்லா ஆசீர்வாதத்தையும் அவர் என்ன செய்வார், கொடுப்பார். சரியா? இப்போ ஆபிரகாம் தேடுறான். தேடி அங்கே தேடின உடனே அதன் பின்பு பாருங்க, 8ஆம் வசனத்தில் பின்பு அவன் அங்கே அங்கே அதாவது 9ஆம் வசனம். அதன் பின்பு ஆபிரகாம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான். அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதாக இருந்தபடினால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவனிடத்துக்கு போனான். அவன் போனான், ஒரு இடத்துல ஒரு பஞ்சம். ஆனால் அவன் என்ன பண்ணான், அங்கேருந்து கிளம்பி நேராக எகிப்து தேசம்னா அந்த தேசத்துக்கு போயிட்டான். அன்னைக்கு இருக்கக்கூடிய தேசத்தில் வல்லரசில் பெரிய ஒரு நாடு எதுன்னு சொன்னால் எகிப்து தான். அப்போ அந்த தேசத்துக்கு போகிறான். அங்கே போனால் அங்கே பாருங்க, அங்கே அவன் என்ன பண்ணுறான், அந்த எகிப்துக்கு போகிறான். போன உடனே அங்கே வசனம் சொல்லுது, அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். நல்லா கவனிங்களேன். அவன் மனைவி வர்றா கூட, சாராய் வர்றா. அவன் சொல்கிறான், அழகு நீ பார்வைக்கு எப்படி இருக்கிற, அழகான ஸ்திரீ என்று அறிவேன். எத்தனை வயசு அழகான ஸ்திரீக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட ஆபிரகாமுக்கு 78 வயசு, கிட்டத்தட்ட ஒரு சாதாரணமாக 75 வயசு.
அந்த அம்மாவுக்கு இந்த ஐயாவுக்கு ஒரு 10 வயசு டிஃப்ரெண்ட்டு இல்லையா? அப்படின்னா எத்தனை வயசு இருக்கும்? குறைஞ்சபட்சம் 65 to 68 வயசு இருக்கும். இப்போ இந்த அம்மா என்ன செய்யலாம்? இந்த அம்மா பார்த்து சொல்கிறாரு ஆபிரகாமே, நீ ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிற, அதனால நீ என்ன பண்ணு, நம்ம போகிற ஊரில் மறந்துடாமல் நீ உன்னை என்ன செய்ய, தங்கச்சின்னு சொல்லிக்கோ. என்ன சொல்லிக்கணும்? தங்கச்சின்னு சொல்லிக்கணும். ஏன்னா இது வேற, அந்த ராஜா இருக்கானே, எங்கே இருக்க ராஜா நாட்டில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவான்னா, நான் தான் உன் புருஷன் சொன்னால் என்னையும் தலையை வெட்டி போட்டுருவான், தலையை வெட்டிட்டு உடனே கல்யாணம் முடிச்சு வச்சுக்குவான். அந்த மாதிரி ஒரு காலம் அது, யாரும் கேள்வியை கேட்க முடியாத ஒரு காலம். அப்படி ஒரு காலத்தில் வந்து ஆபிரகாம் அந்த ஊருக்கு வர்றான். அப்படி வரும்போது அங்கே பாருங்களேன், அவன் எகிப்துக்கு சமீபம் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன், எகிப்தியர் உன்னை காணும்போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடு வைப்பார்கள் இல்லையா? இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துடக்கூடாது. அதனால் ஆபிரகாம் எகிப்தில் வந்தபோது இப்படி சொல்கிறான். சொன்ன அவள் அங்கே பாருங்களேன், பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள். நல்லா கவனிங்களேன், எல்லாரும் பிரபு பெரிய பெரிய பணக்காரங்களாம் சொல்கிறான், ஐயா நம்ம ஊருக்கு யார் வந்திருக்கா தெரியுமா? ஒருத்தன் வேறு ஊருக்காரன் வந்திருக்கான், எந்த ஊருக்கார பையன் வேறு தெரியல, கூட ஒரு அம்மா, ரொம்ப அழகான ஒரு அம்மா வருது, அவனுக்கு இந்த அம்மாவுக்கு என்ன வயசுலாம் தெரியாது இல்லையா, வந்திருக்கு அப்படின்னொன்னே அந்த அம்மா பற்றி ராஜாட்ட போய் இந்த பிரபுக்கெல்லாம் போய் புகழ்றான். அந்த அம்மா அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, அப்படி ஆகு, இப்படி ஆகுன்ட்டான். சொன்ன உடனே அந்த ராஜா என்ன பண்ணுறான் பாருங்கள். இப்போ நல்லா கவனிங்களேன், புகழ்ந்தார்கள் பாருங்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள். உடனே ராஜா சொல்லிட்டான், அப்படியா அந்த அழகான பொண்ணை நேரம் இங்கே கொண்டு வாப்பான்ட்டான். அந்த அழகான பொண்ணை எங்கே கொண்டு வா, அரண்மனை கொண்டு வா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டான். கூட அவன் புருஷன் நிற்கிறானே, அதை பற்றிலாம் கேள்வியே கிடையாது. அது யார் கொஞ்சம் அது ஏன் புருஷனா, அக்காவா, தங்கச்சி, எதுவுமே கிடையாது. அழகாக இருக்கா, நான் எடுத்துக்குவேன் அப்படின்றதான் இவனுடைய ஃபார்முலாவே அப்படி தான். இந்த எகிப்து ராஜா இருக்கானே, அந்த நாட்களில் ராஜாக்கள் வந்து எதை வேணாலும் எடுத்துக்கிறான், கேள்வியை கேட்காம. இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் அங்கே பாருங்க நடக்குது. அப்போ இதெல்லாம் நடக்குது. அவள் நிமித்தம் ஆபிரகாம் அங்கே பாருங்களேன், பார்வோனுடைய பிரபுக்களும் சொல்லிட்டான். 16ஆம் வசனத்தில் அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயவு பாராட்டினான். யார் நிமித்தம்? சாராய் நிமித்தம். என்னது, இந்த சாராய் கொண்டு போய் அங்கே எகிப்து அந்த அரண்மனை கொண்டு போயிட்டான். அவள் நிமித்தம் என்னது, அந்த ராஜா இந்த ஆபிரகாமுக்கு தயவு பாராட்டுறானா. ஏன்னா தங்கச்சியை கொண்டு போயிட்டானா அவனுக்கு சந்தோஷத்தில். இவன் தங்கச்சியை என்ன பண்ணானா, கொண்டு போய் கல்யாணம் முடிக்க போகிறானா. ஏற்கனவே கல்யாணம் முடிச்சாலும் போய் திரும்ப ஒரு கல்யாணம், புருஷன் வேற பக்கத்தில் உயிரோட வேற இருக்கான். என்ன அக்கிரமம் இல்லை பாருங்கள், இவன் எவ்வளோ கொடூரமான ஒரு ராஜா பார்த்தீங்களா? அப்போ இவன் கொண்டு போனோன்னே அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயவு பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரர்களும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. யாருக்கு? அந்த ஆபிரகாமுக்கு. இந்த அம்மாவை கூட்டு போயிட்டான், இவனுடைய மனைவி அங்கே போய் வச்சுக்கிட்டான். தங்கச்சி நினச்சி அவன் கூட்டு போய் வச்சுக்கிட்டான். வச்சுட்டு சொல்கிறான், ஆடு மாடு கழுதை கோழிகை கழுதை ஒட்டகம் எல்லாத்தையும் நம்ம ஊரில் இப்போலாம் என்ன பண்ணுறாங்க, பொண்ணு பார்க்க போனாவே எத்தனை பவுன் கேளுங்க, எத்தனை போடுவாங்க சொல்கிறானா இல்லையா? அது இப்போ இருக்க காலம். ஆனால் ஒரு விஷயத்தை கவனிங்களேன், இங்கே சொல்லப்பட்டிருக்கு, இந்த ஆபிரகாம் இருக்கான்ல, இவன் அந்த நாட்களில் எப்படின்னா, ஒரு பொண்ணை கல்யாணம் முடித்தா அந்த கல்யாணம் முடிச்ச அந்த மாப்பிள்ளை இருக்கான் பாருங்க, அவன் தான் இந்த பொண்ணு கொடுப்பான் பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு காலம். அப்போ அந்த சிஸ்டத்தில் இவன் இருக்கிறான். இருந்தோடனே இவன் என்ன யோசிக்கிறான், அந்த எகிப்து ராஜா, சரி ஆபிரகாமுடைய தங்கச்சி கல்யாணம் முடிச்சாச்சு, முடிக்க போய் இது பண்ணுறான். சரி பாவம் நம்ம ராஜாவாக இருக்கான், நம்ம மச்சான் ஏழையாக இருக்கிற தப்பு இல்லையா, நம்ம கூட ஈக்குவலாக கொஞ்சம் வரவராமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான், என்ன செய்யறான், ஆடு மாடு கழுதை குதிரை கோட்டங்கிட்ட எல்லாத்தையும் கொடுக்குறான். வேலைக்காரியை கொடுத்தாச்சு. நான் நினைக்கிறேன் சொந்த வீடே இல்லாமல் இருந்திருப்பான், சொந்த வீடெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். நல்லா அரண்மனை மாதிரி எல்லாம் கொடுத்தாச்சு. கொடுத்த உடனே என்ன ஆகி போச்சு, அன்னைக்கு நைட்டே ஒரு பிரச்சனை வந்துருச்சு. என்ன பிரச்சனை பாருங்களேன், எடுங்க அப்படியே போகலாம். அங்கே பாருங்கள், ஆபிரகாமுடைய 17ஆம் வசனத்தில் பாருங்களேன், எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சா. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளி நிமித்தம், நல்லா கவனிக்கிறேன், 16ஆம் வசனத்தில் அவள் நிமித்தம் ஆபிரகாமுக்கு என்ன கிடைக்குது, அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயவு பாராட்டி அவனுக்கு ஆடு மாடு கழுதைகளும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் ஆபிரகாமுக்கு கிடைத்தது. சரியா? 17ஆம் வசனத்தில் பாருங்க, என்னது,
ஆபிரகாமுடைய மனைவி சாராள் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகாவாதையால் 16க்கும் 17க்குள்ள வித்தியாசம் தெரியுமா உங்களுக்கு? ஆபிரகாம் ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய ஒரு மனுஷன். அவன் என்ன பண்ணுறான்? அவனுக்கு பயந்து போய், ஐயோ நம்மளை விட்டோம்னா என்ன ஆயிரும், நம்ம இந்த அம்மாவை பார்த்துட்டு அவளை வந்து எடுத்துக்கிட்டு நம்மளை கொண்டு போட்டுருவானே அப்படின்ற ஒரு பயத்தில் அவன் என்ன பண்ணுறான், அவள் என்ன பண்ணுறான், தன்னுடைய சகோதரி தங்கச்சின்னு சொல்கிறான். இப்போ என்னாச்சு, அதாவது அந்த சாராள் நிமித்தம் ஆபிரகாமுக்கு என்ன கிடைக்குது? ஆடு மாடு கழுதை ஒட்டகம் எல்லாம் கிடைக்குது. அதே சாராள் நிமித்தம் யாருக்கு என்ன கிடைக்குது தெரியுமா? எகிப்து ராஜா இருக்கான பார்வோனுக்கு, அவனுக்கு என்ன கிடைச்சு பாருங்க, எடுங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராள் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகாவாதையால். பொண்ணு ஒரே பொண்ணு தான், கிடைச்சதுதான் வித்தியாசம். புரியுதா உங்களுக்கு? பொண்ணு ஒரே பொண்ணு தான். இவன் என்ன சொல்றான், தங்கச்சின்னு இவன் புஜாதியவன் எடுத்துக்கிட்டான். எடுத்ததுனால அவனுக்கு என்ன வந்துச்சு? ஆபிரகாமுக்கு என்ன வந்துச்சு தெரியுமா? செழிப்பு வந்துச்சு. சொல்லுங்க, செழிப்பு வந்துச்சு. பணம் பொருளுக்கெல்லாம் வந்துச்சு, ஆடு மாடு கழுதை ஊரெல்லாம் வந்துருச்சு. இவன் அடுத்தவன் புஞ்சாதி எடுத்தா அவனுக்கு வியாதி வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? வியாதி வந்துருச்சு. அப்போ வியாதி வந்தோன்னா தான் அவன் யோசிக்கிறான், ஐயோ ஏன்டா வியாதி வந்துச்சு. இன்னைக்கு இருக்கணும் பாருங்க, வியாதி வந்தால் கூட சிலருக்கு சொரணை கிடையாது. சில நேரங்களில் பாருங்க, ஏதோ ஒரு சில பிரச்சனை. வியாதினா எல்லா வியாதி நான் சொல்லலை, என்ன கவனி அப்படியே எடுத்துக்கூடாது. சிலர்லாம் பாருங்க, ஏகப்பட்ட அக்கிரமா அநியாயம் திருட்டுத்தனம் பண்ணுவான். ஏதாவது அவனுக்கு பிரச்சனை வரும், வந்தால் கூட அவன் சொல்லுவான், அட விடியா எல்லாத்துக்கும் வர்றதானே வருது, போயா செய்கிறத செய்யா, போ கிடைக்கிறத எடுத்துட்டு போ அப்படின்னா. அவனை ஆள் இருக்கான்ல, அவனை ஆளுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, இந்த எகிப்து ராஜா அப்படிப்பட்ட ஆளு தான். இவன் என்ன பண்ணுறான், அடுத்தவன் மனைவின்னு தெரியாமல் இவன் எடுத்துகிட்டு போனதை விட இன்னொரு விஷயத்தை கவனிங்களேன். இந்த விஷயத்தில் நான் உங்களுக்கு ஒரு முக்கிய விஷயத்தை சொல்கிறேன். யாருடைய மனைவியும் யார் வேணாலும் எடுத்துக்கலாம்னு நினைக்கிற ஒரு ஆள் இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு வந்து கடவுள் பார்க்கலாம் அவன் நினைக்கிறான். ஆனால் கர்த்தர் பாருங்க, எகிப்து ராஜாவுக்கு ஒரு சரியான பாயிண்ட் வச்சுருந்தார். என்ன வச்சுருந்தாருன்னா, அந்த நாட்களில் இவன் எத்தனை பெண்களை இப்படி எடுத்தானோ, எத்தனை பேருடைய மனைவியுடைய வாழ்க்கையை இவன் கெடுத்தானோ, அதுக்கு ஆபிரகாமை வச்சு சரியான ட்ரீட் கொடுக்குறாரு. ஏன்னா ஆபிரகாம் வந்து இஸ்ரவேலின் தேவனை ஆராதிக்கிற மனுஷன். மற்ற மனுஷனால் வந்து இதை போய் விசுவாசத்து ஒன்றும் பண்ண முடியாது. இவன் தைரியமாக, நான் நினைக்கிறேன் ஆபிரகாமுக்கு ஒரு தைரியம் இருந்திருக்கான். என் ஆண்டவரை எங்கள் தேசத்தை விட்டே கூப்பிட்டு வந்தார், என் மனைவி நானும் வந்திருக்கிறோம். நிச்சயமா என் ஆண்டவரை தாண்டி எது நடக்காது அவன் நம்பியிருப்பான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அது நடந்திருக்கணும் இல்லையா? போகிறான், அங்கே நடக்குது. என்னது, அவனுக்கு வியாதி. என்ன பண்ணுதுங்க, வியாதி வந்துச்சு. வியாதி வந்தோடனே இவன் கேட்குறான், ஏன் வியாதி வந்துச்சு? இப்படிப்பட்ட அந்த வசனமே சொல்ல பார்த்தீங்க, ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராள் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகாவாதையா என்ன செய்தாரா? பாதித்தார். அதாவது ரொம்ப சீரியஸான வியாதி போல வியாதி வந்துருச்சு. வந்த உடனே இவனுக்கு ஒரு கேள்வி வருது. என்ன கேள்வி பாருங்களேன். அப்பொழுது பார்வோன் ஆபிரகாமை அழைத்து, நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய்? இவள் உன் மனைவி என்று நீ எனக்கு அறிவியாமற் போனது என்ன? பார்த்துறான், எப்போ அந்த அம்மா வந்தனால தான்டா வியாதியை வந்துச்சுன்னு கண்டுபிடிக்கிறான். எப்போ வந்துச்சு வியாதி, ஏன் வந்துச்சு வியாதி, என்ன காரணம் அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கிறான். யோசித்த உடனே இந்த அம்மா வீட்டுக்கு வந்து அப்போ தாங்க ஆரம்பிச்சிருக்குன்றான் ஒருத்தன். இந்த அம்மா எப்போ வீட்டுக்குள்ளே வந்துச்சோ அப்போ தான் இந்த வியாதியை ஸ்டார்ட் ஆகுதுன்றான். அப்படியா, அப்போ இந்த அம்மாவுக்கு இந்த வியாதிக்கு எந்த சம்மந்தம் இருக்கு போல, என்னன்னு பாரு அப்படின்னோடனே என்னாச்சு, அங்கே பார்த்தா ஆபிரகாமும் இந்த சாராயும் யாரு, புருஷன் பொஞ்சாயின்ற கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்சு அவன் சொல்கிறான் பாருங்களேன், 18ஆம் வசனத்துக்கு வாங்கிப்பான். 18ஆம் வசனம். அப்பொழுது பார்வோன் ஆபிரகாமை அழைத்து, நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய்? இவள் உன் மனைவி என்று நீ எனக்கு அறிவியாமற் போனது என்ன? அறிவிச்சாதான் நீ வெட்டி போடுவிய, பெரிய வம்புல அது. இது வேற, இதான் என் புஞ்சாயின்னு சொன்னால் நீ என்ன பண்ணிடுவ, வெட்டிடுவ. அப்புறம் நான் எப்படி சொல்கிறேன் உனக்கு? அவன் பேசாமல் இருக்கிறான். இவன் சொல்கிறான், நீ அறிவா. அதாவது சில ஆள்லாம் பாருங்கள், தப்பு பண்ணுவான், பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் முன்னாலே சொல்லிடக்கூடாதுங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் சொல்லுவான், எல்லா அக்கறம் பண்ணி முடிச்சுட்டு சொல்லுவான், அதை கொஞ்சம் முன்னால் சொல்லியிருந்தீங்கன்னாங்க அந்த தப்பு இல்லைப்பா நம்ம பார்த்துக்கலாங்க. அந்த கூட்டத்தை சேர்ந்தவன் இவன் சொல்கிறான், நீ முன்னாலே சொல்லியிருந்தீங்கன்னா அதெல்லாம் நடந்திருக்கான்றான். இப்போ உடனே பாருங்கள் என்ன நடக்குது. இவளை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டியது என்ன? இவளை நான் உனக்கு மனைவியாக்கி கொண்டிருப்பேனே. ஸோ எனக்கு மனைவியாக்கி கொண்டிருப்பேனே. இதோ உன் மனைவி இவளை அழைத்து கொண்டு போ, இதோ உன் மனைவி இவளை அழைத்து கொண்டு போ என்று சொன்னான். பார்வோர் அவனை குறித்தும் தன் மனுஷருக்கு கட்டளை கொடுத்தான். அவர்கள் அவனையும் அவன் மனைவியையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும்
அனுப்பிவிட்டார்கள். நல்ல கவனிங்களேன், என்ன நடக்குது தெரியுமா? சொல்றான், எப்பா நான் போய் இந்த ஆளை இந்த அம்மாவை கொண்டு வந்ததுக்கு எனக்கு என் வீட்டில் இருக்கவங்க பூரா வியாதி வந்துருச்சு, பிரபுக்களே கொஞ்சம் கவனமா இருக்கடா, நீங்க பாட்டுக்கு நான் விட்டேன்னு நீங்க பாட்டுக்கு எங்க இந்த மாதிரி பண்ணிடாத, அந்த ஆளுக்கு ஏதாவது பண்ணேன்னா மாட்டிக்கிருவனி, அதனால யாரும் எந்த பலன் தீமை செய்யக்கூடாது அப்படின்ட்டான். சொன்ன உடனே அந்த நாட்டை விட்டு அவனை எந்த தீமை வராதபடி என்ன பண்றாங்க, அனுப்பி விடுறாங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன். என்னன்னா, இங்க ஒரு பெரும் ஒரு பண்டமாற்று முறை நடந்துச்சு. நான் கடந்த வாரம் சொன்னேன், பண்டமாற்று முறை சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஆண்டவராய் இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டு நம்முடைய பாவத்துக்காக, நம்முடைய சாபத்துக்காக, நம்முடைய வியாதிக்காக, நம்முடைய தரித்திரத்திற்காக, நம்முடைய சமான கேட்டுக்காக சிலுவையிலே தொங்கினார். அப்படி சிலுவையிலே தொங்கி என்ன பண்ணாரு? அவர் நம்முடைய எல்லா பாவம், சாபம், வியாதி, தரித்திரம் எல்லாத்தையும் அவர் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணியிருக்காரு? நமக்கு என்ன பண்ணியிருக்காரு? ரட்சிப்பை கொடுத்திருக்காரு, நம்மளை நீதிமானாக்கியிருக்காரு, தேவனுடைய பிள்ளையாக்கியிருக்கிறாரு, ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்காரு, ஆரோக்கியத்தை கொடுத்திருக்காரு, நீடி ஆயில கொடுத்திருக்காரு, நல்ல பலனையும் சுகத்தையும் கர்த்தர் என்ன பண்ணியிருக்காருங்க? கொடுத்திருக்கிறார். அப்ப அங்க என்ன பண்ணுச்சு? சிலுவையிலே ஒரு பெரிய பண்டமாற்று முறை நடந்துச்சு சொன்னா இல்லையா? பண்டமாற்று முறை இருந்துச்சு. இன்னைக்கு என்னன்னா, ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய பண்டமாற்று சம்பவம் நடந்துச்சு. என்ன பண்டமாற்றுனா, போகும்போது போனா இவன் பயந்து போய் போனா, என்ன பண்டமாட்டுனா, அங்க மனைவியை தன்னுடைய மனைவின்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு இக்கட்டான நிலைமையில இருந்தான். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணா தெரியுமா? ஆபிரகாமுடைய எல்லா விதமான தரித்திரத்தையும் நீக்கி போட்டு விட்டு பார்வோன்ட்ட இருந்து எல்லா விதமான ஐஸ்வர்யத்தை பிடிங்கி ஆபிரகாம்கிட்ட கொடுத்துட்டார். இன்னைக்கு நம்முடைய தேவன் பாருங்க, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனுஷர்கள் அநீதி, அக்கிரமங்கள், பல காரியங்களை செய்கிறான். அப்படிப்பட்ட மனுஷர்கள் இருந்து நீதிமானாகிய நமக்கு, ஆபிரகாமுடைய பிள்ளைகளாகிய நமக்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் என்ன பண்றாரு? நம்முடைய எல்லா விதமான அந்த தரித்திரத்தையும் நீக்கி போட்ட தேவன் என்ன பண்றாரு? இன்னைக்கு அங்க இருந்து அந்த மாதிரி பாவிட்ட இருந்து, பாவியின் ஆசையை யாருக்கு? நீதிமானுக்காய் சேர்த்து வைக்கப்படுது இல்லையா? அங்க இருந்து எல்லா பொருளாதாரங்களையும் தேவன் என்ன செய்யறார்? பிடுங்கி கொடுக்கிறார். சரி, ஆபிரகாம்கிட்ட கொடுத்தான்ல, ஏப்பா நீ தான் உங்க பஞ்சாயத்தை கூட்டு போறல, அப்ப இந்த கொடுத்த போறான் திரும்ப கொடுன்னு கேட்டானா? அவனுக்கு தெரியும், கேட்டா இதுக்கு மேல பிரச்சனை வந்துடும், இது வேற வம்பு வந்துடும். என்ன, இவன் பஞ்சாயத்திட்ட கூட்டு வந்ததுக்கே இவ்வளவு பிரச்சனைனா, இவன் கொடுத்ததை வாங்கினா அதோட பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லி அவன் பயந்து போய் எல்லாத்தையும் நீயே எடுத்துட்டு போட்டான். சரியா? நம்முடைய தேவன் கூட நல்லவர், நம்முடைய தேவன் நீதியுள்ள தெய்வம் இல்லையா? அவர் இப்படிப்பட்ட பாவியின் ஆஸ்திகளை சேர்த்து வைக்க சொல்லி அப்படிப்பட்ட பாவி மனுஷர்கிட்ட பிடுங்கி தேவன் நமக்கு கொடுப்பார். தேவன் நமக்கு கொடுப்பாரா இல்லையா? கொடுப்பாருங்க, கொடுப்பாரு. எந்த பாவி உங்களுக்காக சேர்த்து வச்சுட்டு இருக்கான்னு தெரியல, அந்த பாவிட்ட இருந்து இயேசு நாமத்தில் கிளைம் பண்ணுங்க, கட்டவழ்த்து விடுங்க. ஆண்டவரே, அந்த பாவிட்ட இருந்து நீங்க வாங்கி கொடுத்ததுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அந்த ஒரு பெரிய பண்டமாற்று முறையை தேவன் அங்க ஆபிரகாமுக்கு செய்தார். அவனுடைய எல்லா விதமான ஏழ்மையையும், எல்லா விதமான, அவன் ஏழையா வந்தான் 12ஆம் அதிகாரத்துல, 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல ஐஸ்வர்யவனா மாறிட்டான், செழிப்பா ஒரு பெரிய கோடீஸ்வரனா மாறிட்டான். எப்படிங்க? ஆண்ட ஒரு பெரும் பண்டமாற்று முறை அங்கே செய்தான். சரி, அது மட்டும் இல்லாம ஆபிரகாமுடைய பிள்ளைகளாகிய பாருங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு காரியத்தை செய்தார். அதுக்கு முன்னால் இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்களேன். 13:2 சொல்றான், ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணுமான ஆசையுடைய என்னவா இருந்தான்? சீமானா இருந்தான். 12ல அவன் ஏழையா இருந்தான். ஆனா 13:2 என்ன ஆயிட்டான்? சீமான் ஆயிட்டான். எங்க போட்டிருக்கு, ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணுமான ஆசையுடைய சீமானா இருந்தான். நான் சொல்றேன், ஆபிரகாமுடைய தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அது மட்டும் இல்லாம பாருங்க, நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் எடுங்க. நீதிமொழிகள் 10:22, 10ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனம் எடுங்க. 10:22 அங்க சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையை கூட்டார். என்ன சொல்றாரு? கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையை கூட்டார். நம்முடைய ஆண்டவரே நம்மளை ஆசீர்வதிக்கிறார்னா அந்த ஆசீர்வாதத்தினுடைய பலன் தான் என்னது? ஐஸ்வர்யம். நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோமா? அந்த ஆசீர்வாதத்தினுடைய பலன் என்னது? ஐஸ்வர்யம், செழிப்பு. பணம் இருக்குனாவே கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார்னு அர்த்தம். பணம் இருக்குனாவே கர்த்தருடைய ஒரு ஊழியக்காரர் சொல்லாரு, நீங்க பணத்துல ஆசீர்வதிக்கப்படலைனாவே இன்னும் நீங்க ஆசீர்வதிக்கப்படலைன்னு அர்த்தம்ன்றாரு. ஏன் அப்படின்னா, நான் ஜெபம் பண்றேன், நான் பைபிள் படிக்கிறேன், நான் சர்ச்சுக்கு போறேன், எல்லாமே செய்றேன், ஆனா ஏன் பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கப்படலை, ஏன் பணத்துல நீங்க ஆசீர்வதிக்கப்படலைன்னா என்ன பிரச்சனை கண்டுபிடிச்சு நல்ல விசுவாசத்தை இருக்கு. நீங்க மாட்டுக்கு எனக்கு இது போதும் அது போதும் இருக்கக்கூடாது. என்ன பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும் இல்லையா? ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் வேணும். ஆபிரகாம் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு ஏழையா வந்தான், 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல சீமானா மாறிட்டான்.
இவன் கேட்கவே இல்லை, கேட்காம கொடுத்துட்டார் ஆண்டவர் இல்லையா இல்லையா. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் என்று 12:3 சொல்றாரு. அதனால தான் அவனுக்கு நடந்துச்சு. அப்படி தெரியுமா உங்களுக்கு? உன்னை ஆசீர்வதிச்சா அவன் ஆசீர்வதிக்கப்படுவான், உன்னை சபிச்சா அவனுக்கு சாபம் வரும். உன் பிள்ளைக்கு உன் மனைவிக்கு தீமை செய்வானா அவன் வாழ்க்கையில் நான் பிரச்சனை உண்டாயிரும். அப்போ அதன் அடிப்படையில் தான் அங்கே நடக்குது. ஆனால் ஆபிரகாமுக்கு கொடுத்த எதையுமே அவன் திரும்ப கேட்கவே இல்லை. ஏன் தெரியுமா கேட்கலன்னா, அங்கே ஒரு பெரும் பண்டமாற்று முறை நடந்துச்சு. ஆபிரகாமுடைய எல்லா விதமான தரித்திரமும் போய் ஆண்டவருக்கு என்னது, ஆபிரகாமுக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யத்தையும் கர்த்தர் என்ன பண்ணாரு, கொடுத்துட்டார். ஒரே நாளில், ஒரு 24 ஹவர்ஸில் ஆண்டவர் அற்புதங்களை செய்து விட்டார். நான் சொல்கிறேன், நம்முடைய தேவன் நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறது. இன்னைக்கு அது நடக்கும். இன்னைக்கு கூட நான் சொல்கிறேன், உங்கள்கிட்ட யாராவது பணத்தை அபகரிச்சிட்டாங்களா, சில காரியங்களை பிடிக்கிட்டாங்களா, சில காரியங்களை எடுத்துட்டாங்களா, நான் சொல்கிறேன் ஆண்டவர் எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்கும்படி செய்வார். அங்கேருந்து பணம் என்ன செய்யும், வந்து சேரும், செழிப்பு வரும். சரி, ஆபிரகாமுடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேலருக்கு கூட இது நடந்துச்சு. எடுங்க வசந்து போலாம், எடுங்க யாத்ராகமம் எடுங்க 3:22. ஒவ்வொரு ஸ்திரீயும் தன் தன் அயலானிடத்தில் தன் தன் வீட்டிலே தங்குறவிடத்திலும் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குவாள். அவைகளை உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமாரத்திகளுக்கும் தரிப்பித்து எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள். பாருங்க, என்னது, எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் இருக்கிறாங்க. அதில் ஒரு 370 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாகவே வாழ்கிறாங்க. இந்த அடிமையாக வாழும்போது அவங்களுக்கு எந்த சம்பளமே கிடையாது. ஒரு நாளைக்கு சம்பளம் கொடுக்கலைனாவே கோவம் வந்துடும் இல்லையா. ஒரு மாதம் கொடுக்கலைன்னா அதை விட கோவம் வரும். ஆனால் இவங்களுக்கு கிட்டத்தட்ட 370 வருஷமாக சம்பளம் கொடுக்கல. சந்ததி சந்ததியாய் தலைமுறை தலைமுறையாய் அவங்களுக்கு சம்பளம் இல்லை. இப்படி இருக்கிற அந்த காலங்களில் ஆண்டவர் சொல்கிறாரு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நீ இந்த தேசத்தை விட்டு வெளியில் போக போகிறீங்க. போகும்போது என்ன செய்ய போகிறீங்க, கானான் தேசத்துக்கு போக போகிறீங்க. போகும்போது உன் பக்கத்து வீட்டுக்காரன் ஏற்ற வீட்டுக்காரன் எல்லாப்பட்டையும் என்ன பண்ணு, பொன்னையும் வெள்ளியும் என்ன செய்ய கேட்டு வாங்கு. என்னன்னா அங்கே ஒரு ஆடு அடிக்கப்பட்டுச்சு. ஒரு வயதான பழுதற்ற ஒரு ஆடு அடிக்கப்பட்டு அந்த ரத்தம் 2 நிலை பகுதியிலையும் மேல் சட்டத்திலையும் பூசப்படுது. பூசின உடனே அங்கே சங்கார தூதன் வந்து என்ன பண்ணல, அப்படிப்பட்ட வீடுகளை ஒன்றுமே செய்யலை. ஆனால் ரத்தம் பூசாத வீடுகளிலே சங்கார தூதன் வந்து அவருடைய தலைப்பெல்லாம் மறிச்சு போச்சு. அப்படிப்பட்ட வேலையிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்தியர் கண்கள் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஒரு தயவு உண்டாக்குறாரு. போய் கேட்குற இடத்துலாம் என்ன பண்ணுறான், பொண்ணை கேட்டால் பொண்ணை கொடுக்குறான், வெளியே கேட்டால் வெளியே கொடுக்குறான், பெரிய நல்ல வஸ்திரங்களை கேட்டால் எல்லாம் கொடுக்குறான். எல்லாம் வாங்கிக்கிட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த நாட்டை விட்டே கிளம்புறாங்க. அங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா, அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இவர்களுக்கு ஒரு பெரும் பொருளாதார மாற்றத்தை கொடுத்தது. முதல் நாள் வரைக்கும் இவங்க ஏழை, அடுத்த நாள் அன்னைக்கு இவங்க யாரு, கோடீஸ்வரர்கள். போன வாரமே நான் சொன்னேன், மக்கள் லோடாங்க, விளையாட்டு கிடையாது. சரித்திர வல்லுநர் சொல்றாங்க, லோடா பூரா தங்கத்தை சுமந்துட்டு போறான். தங்கத்தை யார் சுமந்துட்டு போறது, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கத்தையும் வெள்ளியும் அப்படியே சுமந்துக்கிட்டு போறான். அந்த அளவுக்கு கர்த்தர் வந்து அவனை ஆசீர்வதிச்சாரு. முத நாள் வரைக்கும் அவன் ஏழையா இருந்தான், ஒருவேளை சாப்பாடு கூட கிடைக்காம இருந்தான். ஆனால் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அடிக்கப்பட்டு பூசின உடனேயே அடுத்த நாள் அன்னைக்கு அந்த மக்களுக்கு பொன்னியும் வெள்ளியும் மூட்டையா லோடா கர்த்தர் கொடுத்துட்டாரு இல்லையா. அப்ப ஒரு பெரிய பொருளாதாரத்தை அந்த இடத்துல என்னது, ஒரு பெரும் மாற்றம், ஒரு பயங்கரமான ஒரு ஒரு டிரான்ஸ்பர் நடந்தது. என்னன்னா இஸ்ரவேலுடைய எல்லா விதமான என்னது ஏழ்மைத்தனமும் போய் அடுத்த நாளே ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் புண்ணியத்தினால எல்லாருக்கும் ஒரு ஐஸ்வர்யமாக மாறிட்டான். ஆண்டவர் இங்கே சொல்றாரு, உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமாரத்தியலுக்கு நீ என்ன பண்ணணுமா, தரிப்பிக்காடவர்கள் பொண்ணு வெள்ளியும் எல்லாத்தையும் வாங்கி போடுங்க, ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை எல்லாத்துக்கும் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த போட்டுக்கிட்டு வேற நிறைய என்னது பூரா தங்கமாக சுமந்துட்டு போறாங்க. அந்த மாதிரி இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தாருங்க. எப்படி ஆசீர்வாதம் பார்த்தீங்களா. அப்போ அங்கே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய எல்லா விதமான அந்த ஏழ்மைத்தனத்தையும் நீக்கி போட்டுட்டு ஆண்டவர் இப்போ என்ன பண்ணியிருக்காரு, எல்லா அந்த பொருளாதாரத்தை அந்த குறைவிலையும் தரித்திரத்தையும் எடுத்துட்டு ஆண்டவர் அடுத்த நாளை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றிட்டார் நம்முடைய தேவன். அங்கே தான் ஒரு பெரும் பண்டமாற்று முறை நடந்துச்சு. நான் கடந்த வாரம் சொன்னேன், சிலுவையிலே ஒரு பண்டமாற்று முறை. யூடியூப்பில் போய் கொஞ்சம் மறந்தனா பாருங்க, யாரா போன வாரம் வரலைன்னா. சரியா, இந்த வாரம் நம்ம என்ன சொல்கிறோன்னா, அந்த சிலுவையின் புண்ணியத்தினாலே என்னது இன்னொரு பண்டமாற்று முறை, அவிசுவாசிகள்கிட்ட இருந்து பாவிகிட்ட இருந்து
நீதிமான்களை நமக்கு ஒரு பெரும் பண்டமாற்றமே நடக்குது. அவன் இருக்கக்கூடிய எல்லாம் புடிங்கி நம்மகிட்ட கத்தர் கொடுக்குறாரு. சரியா? அப்போ பாவியின் ஆஸ்தியை யாருக்கு? நீதிமானாகிய நமக்கு. நீங்கள் கூட வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு சில காரியங்கள் வராமல் இருக்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காய் சேர்த்து வைக்கப்படுது அப்படின்னு கேளுங்க. ஆண்டவர் கொடுப்பாரு, அந்த ஆள்களை கொடுக்க வைப்பார். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை தேவன் கட்டளையிட்டார். எடுங்க, கடைசி ஒரே ஒரு வசனம் மட்டும் பார்த்து முடிச்சிருவோம். எடுங்க, சங்கீதம் 105:37 வசனம். சங்கீதம் 105:37. 105:37 அங்கே என்ன போட்டிருக்குன்னா, அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார், அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. நல்லா அந்த தங்கத்தெல்லாம் சுமக்கிற அளவுக்கு நல்லா திடகாத்திரமாக தான் இருந்திருக்காங்க எல்லாரும். பார்த்துருக்கீங்களா? எத்தனை வருஷமாக சுமந்துட்டு போகிறான் தெரியுமா? தங்கம் வெள்ளியெல்லாம் என்ன செய்றீங்க? 40 வருஷமாக பாருங்கள். ஒரு இடத்துல கூடாரத்தை போடுவான், தங்கத்தை வைப்பான், திரும்ப எடுத்துக்குவான், தங்கத்தோடு போகிறான், அப்படியே போயிட்டே இருக்கிறான். எங்கேருந்து வாங்கினது? எய்த்தில் இருந்த அந்த வாங்கின தங்கத்தை சுமந்துக்கிட்டு எங்கே போயிட்டான்? கானான் வரைக்கும் போயிட்டான். கானான் வரைக்கும் போயிட்டே இருக்கிறான். பூரா நான் நினைக்கிறேன், பூரா எய்த்தில் இருக்கிற வரைக்கும் இவன் ஏழையாக இருந்தாங்க. அந்த வனாந்தர பாதையில் போகும்போது கூட இன்றைக்கெல்லாம் பாருங்கள், எங்கே பார்த்தாலும் நகை போட்டு போனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போக வேண்டியிருக்குது இல்லையா? அங்கே இங்கேயும் பார்த்துக்கிட்டே அப்படின்லாம் பார்க்குறேன். ஆனால் இங்கே போட்டிருக்கவே பூரா யார் தெரியுமா? எத்தனை போட்டிருக்கான்? எவ்வளோ பேர் போட்டிருக்கான் தெரியுமா உங்களுக்கு? 30 லட்சம் பேருங்க. பூரா அப்படியே போட்டிருக்கான் பூரா போட்டிருக்கான் நகையா. நம்ம ஊரில் இருக்க பாஸ்டர் போகிறேன்னு சொல்கிறான், போடாதான்றான். இங்கே 30 லட்சம் பேர் என்ன போட்டிருக்காங்க? பூரா நகையாக போட்டிருக்கான். அன்றைக்கி ஒரு வீட்டில் பாருங்கள், கல்யாணத்தை போட்டிருக்காங்க. இல்லை பார்க்குறேன், கல்யாண மாலை இருக்கு பாருங்க, அதே தங்கத்தில் போட்டிருக்கான். அவ்வளோ பெருசா இங்கே தொங்குது அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கும். அவன் பாருங்க அவ்வளோ கோல்டு வச்சுருக்கான் பாருங்க. ஏதோ ஒரு பெரிய தொழிலதிபர் நினைக்கிறேன். நம்ம ஆண்டவர் பெரிய தொழிலதிபர் அவனோட இல்லையா? அவர் என்ன வச்சிருக்காருன்னா, பொன்னோடும் வெள்ளியோடும் அவரோட புறப்பட பண்ணினார், அவருடைய கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை, ஒருவனாகிலும் இருந்ததில்லை. அந்த பொண்ணை வெள்ளியெல்லாம் சுமக்கிற அளவுக்கு பலம், சுகம், ஆரோக்கியம் எல்லாத்தையும் கத்தர் கொடுத்து தான் அனுப்பினார். அப்போ நான் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளே, கத்தருடைய ஆசீர்வாதம் கொடுக்கறது மட்டுமல்ல, அதை அனுபவிப்பதற்கான பலனையும் ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் தேவன் நம்ம கொடுக்குறார். சரியா? அப்போ ஒரு பெரும் பண்டமாற்று முறை நடந்துச்சு. என்ன பண்டமாற்று முறைனா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நிமித்தம் அவருடைய கல்வாரி புண்ணியத்தினாலே பாவியின் ஆஸ்திகளை நீதிமானாக நமக்கு அவர் எல்லாவற்றையும் என்ன பண்டமாற்று செய்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம விசுவாசித்தமானால் நான் சொல்கிறேன், ஏதாவது ஒரு பாவிட்ட இருந்து வரட்டுமே, வரும், எப்படியாவது வரும். கடவுள் என்ன செய்வாருங்க? பிடுங்கி கொடுப்பார், கண்டிப்பாக கொடுப்பார். அதை விசுவாசிங்க. கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை மட்டும், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அது மட்டும் நான் சொல்கிறேன். மல்கியா 3:6 சொல்கிறாரு, கத்தர் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அன்னைக்கு செய்திருப்பாரானால் கண்டிப்பாக இன்னைக்கும் நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். சரியா? இன்னைக்கும் நம்முடைய தேவன் செய்வார். பெரும் ஒரு பொருளாதாரத்தில் நம்மளை ஆசீர்வதிப்பதற்காக ஒரு பெரிய பண்டமாற்றை கத்தர் செய்தார். நம்முடைய எல்லா ஏழ்மைத்தனத்தையும் அவரை ஏற்றுக்கொண்டது, நமக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யத்தையும் கொடுத்திருக்கிறார். அதே போல நம்முடைய எல்லா தரித்திரமும் போகும்படி அநேக பாவியிலிருந்து அந்த ஐஸ்வர்யத்தையும் அந்த செழிப்பையும் வாங்கி தேவன் நமக்கு ஒரு பெரிய பண்டமாற்றை செய்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரியா? எல்லாரும் எழுதி நிற்போம். பரலோக பிதாவே, நம்ம துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, ஒரு பெரும் ஆமாண்டவரே பொருளாதார மாற்றத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமாண்டவரே, கத்தா ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர் நடந்திருக்கிறது ஆண்டவரே. கல்வாரி சிலுவையின் மூலமாய் அவருடைய இரத்தத்தின் மூலமாய் ஆமாண்டவரே ஒரு பெரிய மாற்றத்தை ஆமாண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்து அதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமாண்டவரே, இதனால கூட பாவியின் ஆஸ்தியை எடுத்து எங்களுக்கு கொடுக்கறதுனால ஒரு பெரிய பண்டமாற்று முறையை செய்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமாண்டவரே, பாவியின் ஆஸ்தியோ நீதிமானா எங்களுக்கு என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட பொருளாதாரங்களை வாங்கி கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். வராது இருக்கிற பணங்கள் இயேசு நாமத்தில் வரட்டும். ஆமாண்டவரே, தடைபட்டிருக்கிற எல்லா தடைகளும் கதவுகள் இயேசு நாமத்தில் திறக்கப்படட்டும். கர்த்தாவே, பணத்தை இயேசு நாமத்தில் கட்டவிழ்க்கிறோம். உடைய பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையும் சந்தியும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானோடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.